3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட திரு பொன்முடி எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கிறார். அதனால் அமைச்சர் பதவி வகிக்க முடியாது என்ற சூழல்ல உடனடியாக அவர் வகித்த உயர்கல்வி துறையானது அமைச்சர் RS ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். கூடுதலாக அவருக்கு பொன்முடியின் உயர்கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் ராஜா, தலைமை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, மேலும் விவரங்கள். வணக்கம். ஊழல் வழக்கில் தற்பொழுது தண்டனை பெற்று 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ள உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடியினுடைய பொறுப்பு என்பது தற்பொழுது பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பனிடம் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் அவருக்கு அமைச்சராக இருந்த திரு பொன்முடிக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக பதவி இழந்து விட்டார். அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியும் தற்பொழுது இழக்கப்பட்டு விட்டது. ஆகையால் அந்த அவர் வகித்து வந்த அந்த உயர்கல்வித்துறை யார் வசம் ஒப்படைக்கப்படும் என்ற அந்த ஒரு கேள்வி எழுந்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்து அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் தற்போது அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார். அதாவது தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக உள்ள திரு ராஜகண்ணப்பனிடம் திரு பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை என்பது தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜகண்ணப்பன் இந்த அரசு பொறுப்பேற்ற போது அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவரிடமிருந்து அந்த போக்குவரத்து துறை என்பது மாற்றப்பட்டுதான் அவருக்கு இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்பது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சராக இருந்த திரு பொன்முடி பதவி இழந்ததை தொடர்ந்து அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை என்பது தற்பொழுது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பன் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை அவர் கூடுதல் பொறுப்பாக பார்ப்பார். முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான ராஜகண்ணப்பன் பொன்முடியின் உயர்கல்வித்துறை இலாக்காவை பெற்றிருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையோடு சேர்ந்து கூடுதல் பொறுப்பாக இந்த பொறுப்பையும் ஏற்பார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தகவலானது, செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை ராஜா வழங்க கேட்டோம். பாஸ்கர், அவர் உடனடியாக அந்த பொறுப்புக்கு வந்து விடுகிறார் இல்லையா? இந்த ஏற்பாடு பற்றியும் இது பற்றி நீங்க சேகரித்திருக்கக்கூடிய மேலும் விவரங்களை பற்றியும் பதிவு செய்யுங்க பாஸ்கர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் அதில் மாற்றம் செய்யப்பட்டு சிவசங்கருக்கு ஒதுக்கப்பட்டு அவரிடம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்பது ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போதே அவர் மூத்த அமைச்சர், அவருக்கு இந்த இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டதுல பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது. இருந்த போதும் ராஜகண்ணப்பனுக்கு வரக்கூடிய நாட்கள்ல வேறு மாற்று அமைச்சர் பதவி என்பது வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவே அப்போதிருந்து செய்திகள் வெளியாகி வந்தது. ஆனால் இந்த வழக்குல பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அடிப்படையில் எம்எல்ஏ பதவி, அதே நேரத்தில் அமைச்சர் பதவியும் இழந்ததன் அடிப்படையில் தமிழக அரசின் சார்பாக தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பு ஒரு மூத்த அமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது ராஜகண்ணப்பன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே நேற்று தகவல்கள் வெளியானன. காரணம் என்னவென்றால், நேற்றே தமிழக முதலமைச்சரை இமாலயில் அவர் இல்லத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்து பேசினார். அதற்கு பிறகுதான் இந்த முடிவு என்பது தமிழக முதலமைச்சரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் இலாக்கா என்பது ஒதுக்கப்படக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது வெளியாயிருக்கிறது. மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையிலும் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த பல்வேறு துறைகளில் அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சர் என்ற அடிப்படையிலும் இந்த நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். உடனடியாக அவர் அந்த பொறுப்பிலிருந்து தனி கவனம் செலுத்துவார். அவருக்கு அரசியல் ரீதியாகவும் துறைகள் ரீதியாகவும் மூத்த அனுபவம் உள்ளதன் அடிப்படையில் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் பள்ளிக்கல்வியும் மற்றும் உயர்கல்வியும் இணைந்து பார்ப்பது என்பது எளிதான காரியமில்லை. காரணம் என்னவென்றால் 10 மசோதாக்கள் அந்த தொடர்பான கோப்புகள், அதை தொடர்ந்து உயர்கல்வியில மாநில கல்விக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக இரு துறைகள் இணைந்து அந்த அடிப்படையில் செயல்பட்டால் பெரிய கால அவகாசங்கள் தேவைப்படும். அதன் குறித்து முடிவெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் கலந்து ஆலோசனை என்ற அடிப்படையில்
அடிப்படையில் உயர்கல்வித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இதெல்லாம் கலந்து ஆலோசிக்கக்கூடிய நடவடிக்கைக்காக துறையை கூடுதலாக மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையில் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் அந்த பொறுப்பில் கவனம் செலுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.